கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 128வது சங்கீதம் 2வது வசனம். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் கண்ணீர் நிலைகளை மாற்றி களிப்படைய செய்யும்படியான நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல நாட்களாய், மாதங்களாய், வருடங்களாய் விலகாத துன்பங்கள், கட்டுகள், தடைகள் போன்றவற்றால் கட்டப்பட்டவர்களாய், சரியான முடிவெடுக்க முடியாதவர்களாய், தேவ சமூகத்தில் பல நாட்களாய் காத்திருந்தும் பதில் வரவில்லையே என்ற மன பாரத்தோடு இருப்பீர்களானால், இதோ இன்றைக்கு உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தையானது கடந்து வருகின்றது. உன் துக்க நாட்கள் முடிவடைந்தது என்றும், இனி நீ அழுது கொண்டீராய் என்றும், ஆகவே உங்களின் காத்திருத்தல் வீண் போகாது. அதின் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினால், கால தாமதமானாலும் கர்த்தரின் வார்த்தை பொய் உரையாது. தாமதங்களுக்கு நன்றி சொல்லுங்கள், விசுவாசித்து துதியுங்கள். துதிக்க துதிக்க கிருபை பெருகும். கர்த்தரின் கிருபையை பெற்றுக்கொள்வதை நாடுங்கள். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும், அவரின் கிருபை என்றென்றும் விலகாது காத்துக்கொள்ளும் என்பதை விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து நம்பிக்கையற்று போனவன் பெற்றுக்கொண்ட எதிர்பாராத நன்மையை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே பிறவியிலேயே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போமானால், அவனை அனுதினமும் தேவாலயத்தின் வாசலிலே பிச்சை எடுப்பதற்காக சிலர் அவனை சுமந்து கொண்டு அங்கே உட்கார வைப்பர். இப்படியாக வருடங்கள் கடந்து போன வேளையில், அன்று தேவாலயத்திற்கு பேதுருவும் யோவானும் பிரவேசிக்க சப்பானி ஆகிய மனுஷனை உற்று பார்க்கின்றனர். அந்த மனுஷனோ எல்லாரிடமும் எதிர்பார்ப்பது போல அவர்களிடமும் வயிற்று பிழைப்பிற்கு எதிர்பார்க்கின்றார். ஆனால் பேதுருவும் யோவானும் கூறுகின்றனர், எங்களிடம் பொன்னும் வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லியவுடன் சுகத்தை பெற்றுக்கொள்கின்றான். சிறிதும் எதிர்பாராத வேளையில் சப்பானியாகிய ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் பேதுரு யோவான் மூலம் அற்புதம் செய்கின்றார். சுகத்தை பெற்றுக்கொண்டவுடன் உடனே அவனுடைய கால்களில் பலன் உண்டாகிறது. குதித்து எழுந்து நின்று நடந்து தேவனை துதிக்கின்றான் என்று வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை நீங்கள் எந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் இது நாள் வரையில் எவற்றிற்கு வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணினீர்களோ, சுகம் வேண்டியும், தடைகள் விலகும்படியும், கண்ணீர் நிலைகள் மாறவும், கடன் பிரச்சனைகள் நீங்கவும், அதிகாரிகள் கண்களில் தயவிற்காக என்று உங்களின் காத்திருப்புகளுக்கு இன்றைக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து நன்மைகள் வருகின்றது. நீங்கள் கடந்து வந்த கண்ணீரின் பாதைகளை களிப்பான நீரூற்றாய் கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகின்றார். இதுவரையில் எழுந்து நடக்கவே முடியாத கடினமான சூழ்நிலைகளினால் கட்டப்பட்டு இருப்பீர்களானால், இன்றைக்கு அவைகளின் கட்டுகள் விடுவிக்கப்படுகின்றது. மேலும் இன்றைக்கு உங்கள் மேல் மனதுருகுகின்ற கர்த்தர், உங்களின் கண்ணீரை காண்கிற கர்த்தர், புறஜாதிகளின் மத்தியில் உங்களுக்கு செய்ய போகும் நன்மைகளின் நிமித்தமாய், இவர்கள் தேவன் இவர்களுக்கு பெரிய நன்மைகளை செய்தார் என்று சொல்லிக் கொள்வார்கள். பிறவி சப்பானி பேதுரு யோவானிடம் கேட்டது என்னவோ, அன்றைக்கு வயிற்றை நிரப்புவதற்குரிய ஆசிர்வாதத்தை. ஆனால் கர்த்தரோ அவனுக்கு நித்திய காலமாயிருக்கின்ற நன்மையை, சுகத்தை கட்டளையிட்டார். அவன் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் செய்தார். அப்படியே இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் எவைகளுக்காக வேண்டிக் கொண்டீர்களோ அவைகளுக்கு மேலாக உங்களை ஆசிர்வதிக்கும்படி தீவிரித்திருக்கின்றார். வார்த்தையை விசுவாசிங்கள், கர்த்தரின் மகிமையை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.